this is Dr. Shakti from Dr. Neems Dentistry. நம்ம கிளினிக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சில காமன் டென்டல் இஷ்யூஸ் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சில பேஷண்ட்ஸு டாக்டர் ரூட் கெனால் பண்ணியிருக்கேன், இந்த பல் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்குது, ஏதாவது ஹார்டாக சாப்பிட்டா லைட்டாக உடஞ்சி வர மாதிரி இருக்குது, இல்லை உடஞ்சிடுமோன்னு பயமாக இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் சொல்லுவாங்க. அடுத்தது என்னோட முன்னாடி பல்லோட ஷேப்பும் கலரும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஒரு இடத்துல சிரிக்க முடியல, ஸோ அதுக்கே ரொம்ப ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. டாக்டர் என்னோட பல் ரொம்ப சொத்தையாகி நிறையவே உடஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இதை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கானா? இருக்கு. அதுதான் டென்டல் க்ரவுன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டென்டல் க்ரவுன்ஸ்னா என்ன, அது யாருக்கெல்லாம் தேவை, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, என்னென்ன மாதிரி க்ரவுன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். டென்டல் க்ரவுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது எப்படி ஒருத்தருக்கு ஒரு ஹெல்மெட் அவங்களோட தலையை முழுசாக மூடி தலையை பாதுகாத்துக்குதோ, தலை அடிப்படாமல் பார்த்துக்குதோ, அதே மாதிரி தான் இந்த டென்டல் க்ரவுன் அப்படிங்கிறது உங்களுடைய டேமேஜான பற்களை பாதுகாத்துக்கிறதுக்கு மேலே ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இது உங்களுடைய பற்களுக்கு பழைய ஸ்ட்ரென்த்தையும் அதே மாதிரி பற்களோட ஷேப்பையும் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்ரவுன் நம்மளோட நீட்க்கு தகுந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்குது. ஒரே ஒரு பல்லுக்கு போடுற மாதிரி இருந்தாலும் நம்மளால போட்டுக்க முடியும். அதுவே ஒரு பல் இல்லை அப்படிங்கும் போது பக்கத்து 2 பல் சப்போர்ட்ல எடுத்தும் போடலாம். 2-3 பல் இல்லாத போது நம்ம ஜாயின் பண்ணி பிரிட்ஜ் மாதிரி போட்டு விடுவோம். ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு பல்லுக்கு மட்டும் இந்த க்ரவுன் போடுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரூட் கெனால் ட்ரீட்டட் டீத். யூஸ்வலாகவே ரூட் கெனால் பண்ண டீத்துக்கு பிளட் சப்ளை இருக்காது, அதனால அந்த பல் ஈஸியாக உடையறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி பற்களுக்கு கண்டிப்பாக நம்ம கேம்ப் போடுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் தருவோம், பல்லு சீக்கிரம் உடையாது. செகண்ட், ஈஸ்தட்டிக்காக. ஒரு சிலருக்கு முன்னாடி பற்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கலாம், இல்லாட்டி பல்லோட அமைப்பு சரியாக இருக்காது, ஷேப் அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு பல்லோட அளவு குறைச்சி நாம் இந்த டென்டல் க்ரவுன் சஜஸ்ட் பண்ணுவோம். தேர்ட், பற்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக சொத்தையாயிருக்கும், இல்லாட்டி அடிப்பட்டத்தில் ஃப்ராக்சர் ஆயிருக்கும். அந்த மாதிரி பற்களுக்கு நம்ம வெறும் ஃபில்லிங் மட்டும் வச்சோம் அப்படின்னா அது நிற்காது, உடஞ்சி வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் நம்ம டென்டல் க்ரவுன் கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா ஈஸியாக அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அடிக்கடி விழாது. இப்போது இந்த டென்டல் க்ரவுன் எப்படி ப்ராசஸிங் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது பயப்படுற அளவு பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது. இந்த டென்டல் க்ரவுன் போடும் போது இன்ஜெக்ஷனுமே தேவைப்படாது. இதை யூஸ்வலாக 2 விசிட்ல பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விசிட்ல பேஷண்ட் வந்த உடனே எந்த பல்லுக்கு நம்ம க்ரவுன் தேவையோ அந்த பல்ல ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். தேவைப்பட்டா ரூட் கெனால் பண்ணணுமா என்னங்கிறது அந்த எக்ஸ்ரேல நமக்கு தெரிஞ்சிடும். இல்லை மேலாவ தான் க்ரவுன் மட்டும் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னா பல்லோட சுத்தியும் எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு நம்ம குறைப்போம். குறைச்சிட்டு இம்ப்ரெஷன் 2 விதத்தில் எடுக்கலாம். ஒன்று, டிஜிட்டலாக 3D ஸ்கேன் மூலயமா எடுப்போம். நெக்ஸ்ட்டு மேனுவலாக கையில் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ பேஷண்ட் கன்வீனியன்ஸ் அந்த எந்த டூத் அதை பொறுத்து நம்ம இதில் எந்த டைப் ஆஃப் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம லேபுக்கு இதை சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு 3 to 4 டேஸில் நமக்கு பெர்மனன்ட் க்ரவுன் கொடுத்துருவாங்க. இந்த பீரியட் ஆஃப் டைமில் பேஷண்ட்டுக்கு நம்ம டெம்பரரி க்ரவுன் தேவை அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். பெர்மனன்ட் க்ரவுன் வந்த வாட்டி ஃபர்ஸ்ட்டு பேஷண்ட் கிட்ட நம்ம காமிப்போம், அதோட கலர் சைஸ் எல்லாமே அவங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படிங்கும் போது தான் நெக்ஸ்ட்டு சிமெண்ட் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த க்ரவுன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா 3 வெரைட்டிஸ் சொல்லுவோம். இதில் மெட்டல் க்ரவுன், PFM, அடுத்தது ஜிர்கோனியா. மெட்டல் க்ரவுன் ஆரம்ப காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இதில் நிறையாவே ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆனால் முன்னாடி பல்லுக்கும் சரி பின்னாடி பல்லுக்கு போட்டாலும் கருப்பு கலரில் ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். ஸோ இப்போல்லாம் இதை நிறைய பேர் விரும்புறது கிடையாது. செகண்ட், PFMனு சொல்லுவோம். அதாவது க்ளோஸ்லி ஃபியூஸ்டு டு மெட்டல் ஆர் மெட்டல் செராமிக் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளார மெட்டல் இருக்கும், மேலே உங்களுக்கு செராமிக் லேயரோட ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும், அதேவே ஸ்ட்ரென்த் வைஸும் நல்லா இருக்கும். தேர்ட், இப்போ ரீசன்ட் டேஸில் யூஸ் பண்ணக்கூடிய க்ரவுன் ஜிர்கோனியா க்ரவுன். இது ஸ்ட்ரென்த் வைஸும் நல்லாயிருக்கும், முன்னாடி பற்களுக்கும் சரி பின்னாடி பற்களுக்கும் சரி ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும், அதே டைமில் நமக்கு நல்ல ஒரு ஈஸ்தட்டிக் அப்பியரன்ஸ் கொடுக்கறனால இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எல்லாருமே சூஸ் பண்ணுறது இந்த ஜிர்கோனியா க்ரவுன்ஸ் தான். இப்போது டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தோன்னா ஒரு பல்லில் நிறைய சொத்தை இருக்குது அப்படிங்கும் போது நார்மல் பல் அடித்தா மட்டும் பத்தாது, க்ரவுன் போடணும் அப்படின்னா பற்களை இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி தான் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரூட் கெனால் பண்ணக்கூடிய டீத்துக்கு மேலே போடக்கூடிய க்ரவுன்
ஒரு சில டைம் கழண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது எதனால அப்படின்னா, ஆல்ரெடி பல்லு ரொம்ப சொத்தையாகி தான் வந்திருப்பாங்க. அப்போ பல்லோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப குட்டியா இருக்கும். அதுக்கு மேல நம்ம தேய்ச்சி போடும்போது அந்த க்ரௌன் வந்து ரொம்ப நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கலாம். இந்த மாதிரி க்ரௌன்ஸ் நீங்க சூஸ் பண்றதுலயும் மெட்டல் க்ரௌன்ஸ், மெட்டல் செராமிக், ஜிர்கோனியா மாறுற மாதிரி உங்களுக்கு ரேட் வந்துட்டு டிஃபர் ஆகும். காஸ்ட் வைஸ் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க மெட்டல் க்ரௌன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல முக்கியமா ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல நீங்க எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் எடுக்கும் போது க்ரௌனை ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கிறது தான் அட்வைசபிள். ஏன்னா நீங்க அப்படியே எக்ஸ்ரே எடுத்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ க்ரௌன்ல என்னென்ன மாதிரி இருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். யூஸ்வலா மெயினா எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு, வலி போவாங்க, ரூட் கேனல் பண்ணினாட்டி திரும்ப கேப் போட்டுக்க வர சொல்லுவாங்க. அதை பெரும்பாலும் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் பெயின் சரியாயிடுச்சு, திரும்ப எதுக்கு கேப்னு. ஆனா நீங்க அந்த க்ரௌன் போடலை அப்படின்னா கண்டிப்பா பல்லு வந்து ஃபியூச்சர்ல உடைஞ்சிடும். ஸோ அதை ஒரு செலவா நினைக்காம திரும்ப அந்த நீங்க க்ரௌன் போட்டீங்க அப்படின்னா உங்க பற்களோட ஃபங்க்ஷனை திரும்ப வந்து கொண்டு வரதுக்கு இந்த க்ரௌன் வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷனா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம திரும்ப பல்லு வந்து இல்லாத இடத்துல கட்டிக்கிறதுக்கு எடுத்து மாற்ற செட்டுக்கு பதிலா பக்கத்துல இருக்கக்கூடிய 2 சப்போர்ட்ல போட்டுக்கிறதுக்கும் இந்த க்ரௌன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட்டை நீங்க தள்ளி போடாம டென்டல் க்ரௌனுக்கான ட்ரீட்மெண்ட்டை உடனே எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி க்ரௌன்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி வேற எதனா டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.